Hi dears, this is our first class. ஆக்சுவலாக இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா நம்ம பேசிக் செயின் ஸ்டிச் எப்படி போட போகிறோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டிச் தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் மற்ற ஸ்டிச்சஸ் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்க முடியும். நீங்கள் எவ்வளோ ஈஸியாக இந்த ஸ்டிச்சஸ் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ, உங்களுக்கு எவ்வளோ ஃபெமிலியராக வர நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அப்போ வந்து உங்களோட ஆரி ஒர்க் வந்து ரொம்ப நீங்கள் வந்து வெல் எக்ஸ்பர்ட் ஆகலாம் அந்த மாதிரி. பிகாஸ் இதுதான் நம்மளோட பேசிக் ஸ்டிச். இந்த ஸ்டிச்சில் தான் நம்ம வந்து பீட்ஸ் போட போகிறோம், இந்த ஸ்டிச்சில் தான் நம்ம வந்து நெக்லைன் போட போகிறோம். மேக்ஸிமம் இந்த ஸ்டிச் யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம எல்லா ஸ்டிச்சஸுமே நம்ம போட போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு நார்மல் த்ரெட் எடுக்கிறோம் அண்ட் ஒன் சில்க் த்ரெட் எடுக்கிறோம். ஓகேவா, இது வந்து சில்க் த்ரெட். இந்த க்ரீன் கலர் த்ரெட்டோட நேம் வந்து சில்க் த்ரெட். இந்த சாண்டில் கலர் த்ரெட்டுமே சில்க் த்ரெட் தான். ஓகேவா, ஃபஸ்ட்டு நீங்கள் சில்க் த்ரெட் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறத விட நார்மல் த்ரெட் வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். நார்மல் த்ரெட் மீன்ஸ் நம்ம நார்மலாக ஸ்டிச்சிங் யூஸ் பண்ணுவோம், அந்த த்ரெட் வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகேவா, 3 டைப்ஸ் ஆஃப் த்ரெட்ஸ் இருக்குது. இந்த க்ரீன் கலர் வந்து சில்க் த்ரெட்டு, சாண்டில் கலர் வந்து நார்மல் சீவிங் த்ரெட்டு, இன்னொன்று வந்து ஜரி த்ரெட் இருக்குது. நான் ஜரி த்ரெட் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜரி த்ரெட் யூஸ் பண்ணும்போது சிங்கிள் த்ரெட்டை தான் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி சில்க் த்ரெட்டோ இல்லை நம்ம மிஷினுக்கு யூஸ் பண்ணுற த்ரெட்டோ யூஸ் பண்ணுறப்ப டபுள் த்ரெட்டாக யூஸ் பண்ணுவோம். ஸோ டபுள் த்ரெட்டாக எடுத்து நம்ம ரெண்டுமே நாட் போட்டுக்கணும். ஓகேவா, டபுள் த்ரெட் எடுத்து நம்ம நாட் போட்டுக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகேவா, இல்லை நம்ம ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு சிங்கிள் த்ரெட் எடுத்து நீங்கள் நாட் போட்டுவிட்டாலும் ஓகே. நீங்கள் ஃபஸ்ட் நம்ம ப்ராக்டிஸ்க்கு வந்து சிங்கிள் த்ரெட் எடுத்து நம்ம நாட் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுவோம். எப்போவுமே டூலிப் நடுவு யூஸ் பண்ணணும். அதுதான் பிராண்டட் நீடில். நம்ம கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கன்வீனியண்ட்டாக இருக்கும். அந்த லைட்டாக ஹூக் மாதிரி இருக்க பொசிஷனை வந்து த்ரெட்டில் விட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். சரியா, இது வந்து ஃப்ரேமுக்கு கீழ் பொசிஷன். கீழே வந்து நம்ம எப்படி த்ரெட்டை ஹேண்டில் பண்ணுறோம், அந்த நாட்டை நம்ம அந்த ஹூக்கை வந்து உள்ள கிளாத்துக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம த்ரெட்டை மேலே எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஓகேவா, நான் என்ன பொசிஷனில் பிடிச்சிருக்கேன்னு பாருங்கள். அந்த ஹூக் வந்து நம்ம உள்ள அதை வெளியில் எப்படி எடுக்கிற பொசிஷன். ஓகேவா, அந்த மாதிரி பொசிஷனில் போகும். எப்பயுமே த்ரெட்டை உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு மேலே எடுக்கிறப்போ அதை டேர்ன் ஆகிடணும். அந்த ஹூக் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கும். நீங்கள் உள்ளே இன்சர்ட் பண்ணுறப்ப ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கும். மேலே இழுத்துட்டு உங்கள் சைடு டேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து வெளியில் ப்ராப்பராக வந்துருக்கு. பாருங்கள், எனக்கு ஒரு லைன் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து அந்த த்ரெட்டுக்குள்ளே கீழே நாட் போட்டுட்டு ஃபஸ்ட்டு நீடில் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் பண்ணிவிட்டு கீழே ஒரு டர்ன். ஓகேவா, டர்ன் பண்ணி மேலே எடுக்கிறப்ப பாருங்கள் அந்த நீடில் வந்து என்னோடய சைடு டைரெக்ஷன் வந்து திரும்பிடணும். நீங்கள் பாருங்கள் எப்படி டர்ன் பண்ணுறேன், மெதுவாக டர்ன் பண்ணுறேன்னா டர்ன் பண்ணி உங்களுக்கு மேலே எடுத்துட்டோம். இன்சர்ட் பண்ணுறோம். உங்களோட ரைட் ஹேண்ட் வந்து நீடில் பிடிச்சிருக்கும், லெஃப்ட் ஹேண்ட் வந்து ஃப்ரேமுக்கு கீழே த்ரெட்டை ஹேண்டில் பண்ணும். நீங்கள் வந்து த்ரெட்டை தான் ஒரு டர்ன் பண்ணி மேலே நீடில் வந்து ரொட்டேட் பண்ணி எடுக்கிறீங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை வந்து நீடில் உள்ளே இன்சர்ட் பண்ணுறீங்க. அப்போ அந்த ஹூக் வந்து உங்களுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்குது. இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் ஹாஃப் சர்க்கிள் ரைட் ஹேண்ட் ஸ்டெப் ஒன்று என்னென்னா ரைட் ஹேண்ட் வந்து நீடில் பிடிச்சி அந்த நீடிலோட ஹூக் வந்து உங்களுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கும். கிளாத்துக்குள்ளே இன்சர்ட் பண்ணுறீங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு உங்கள் லெஃப்ட் ஹேண்டில் இருக்க கீழே த்ரெட்டை ஹேண்டில் பண்ணுறீங்க பார்த்துருக்கேன், அந்த த்ரெட்டை ஹாஃப் சர்க்கிள் ரொட்டேட் பண்ணுறீங்க. ஹாஃப் சர்க்கிள் ரொட்டேட் பண்ணுறப்ப அந்த நீடில் இருக்க ஹூக்கை வந்து அது ஹாஃப் சர்க்கிள் ரொட்டேட் ஆகும். தென் நீங்கள் மேலே டர்ன் பண்ணி எடுக்கிறப்ப உங்கள் சைடு வந்து அந்த நீடில் நீங்கள் டர்ன் பண்ணிவிட்டு வெளியில் எடுத்துடணும். ஓகேவா, இதே ப்ரொசீஜர் தான். நீங்கள் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி நீங்கள் போட உங்களுக்கு செயின் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா, இதை தான் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிஸ் பண்ணணும். அட் த சேம் இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செயின் ஸ்டிச் வந்து நார்மல் த்ரெட் யூஸ் பண்ணி எப்படி செயின் ஸ்டிச் போடுறோன்னு பார்த்துட்டோம். அந்த நார்மல் த்ரெட்டில் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. சரி த்ரெட் தான் வந்து நம்ம ஃபுல்லாக ஆரி ஒர்க் ஃபுல்லாக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து இப்போ சரி த்ரெட் யூஸ் பண்ணி எப்படி போட போகிறோம். அதே மாதிரி நம்ம கீழே வந்து ஒரு நாட் போட்டுக்கிறோம். சரி த்ரெட்டுமே நம்ம சிங்கிள் த்ரெட்டாக தான் யூஸ் பண்ணுவோம். எப்போயுமே நம்ம டபுள் த்ரெட் எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா சில்க் த்ரெட் மட்டும்தான் டபுள் த்ரெட் யூஸ் பண்ணுவோம். அதை நான் எப்படின்னு சொல்லித்தரேன் டபுள் த்ரெட் யூஸ் பண்ணுறத. இப்போ சரி த்ரெட் வந்து சிங்கிள் த்ரெட் தான். எப்பயும் போல் நம்ம கீழே ஒரு நாட் போட்டுட்டு த்ரெட்டுக்குள்ளே நீடில் விட்டு மேலே த்ரெட்டை புல் பண்ணி எடுத்தாச்சு.
ஓகேவா. இது நமக்கு எப்படி போகுது பார்த்திங்கன்னா ரைட் டு லெஃப்ட்டில் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம வந்து ரைட் டு லெஃப்ட் ஒரு செயின் போட போகிறோம். எப்பயும் போல் நமக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்து நீடில் வச்சுட்டு புல் பண்ணி கீழே வந்து லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற த்ரெட்டை ஒரு கிளாக் வைஸ் ஒரு டர்ன் பண்ணிவிட்டு மேலே நீடில் எடுக்கிறப்ப ஆப்போசிட் டைரெக்ஷனில் டர்ன் பண்ணி எடுக்கிறோம். இதே மாதிரி தான் நம்ம கண்டினியூஸாக வந்து இந்த சரி த்ரெட் யூஸ் பண்ணி போட போகிறோம். சரி த்ரெட் யூஸ் பண்ணி நம்ம நிறையா ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ நம்ம ப்ராக்டிஸ்க்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டிச்சஸ் வந்து தள்ளி தள்ளி போட்டுட்ருக்கோம். பட் நம்ம எப்போயுமே ஸ்டிச்சஸ் எப்படி போடுவோம்னா பக்கத்தில் தான் போடுவோம். ரொம்ப பக்கத்தில் போட்டு தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போது நம்ம வந்து நமக்கு இப்போ வர வந்து த்ரெட்டும் நீடிலும் வந்து ஒரு ஃபெமிலியர் ஆகிருக்காது. எந்தளவு நமக்கு த்ரெட்டும் நீடிலும் நமக்கு ஃபெமிலியர் ஆகுதோ அந்தளவு ரொம்ப ஈஸி. எந்தளவு ஸ்பீட் வருதோ அந்தளவு ரொம்ப குயிக்காக நம்ம வந்து ஆரி ஒர்க் போடலாம். ஆரி ஒர்க் வந்து நல்ல பிஸ்னஸ். இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க பிஸ்னஸ் வந்து நமக்கு ஆரி ஒர்க். ஸோ நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அச்சீவ் பண்ணலாம். நீங்கள் வந்து த்ரெட்டை வந்து உள்ள நீடில் புல் பண்ணிவிட்டு வெளியில் த்ரெட் எடுக்கிறப்ப நீடில் வந்து எப்பவுமே ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்துடும். அது மாதிரி நம்ம ஃபினிஷ் பண்ணோம். இந்தளவு நல்லா நம்ம லாங்காக தான் த்ரெட் எடுக்கிறோம். பட் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ நம்ம வந்து லாங்காக எடுக்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப பக்கத்தில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணியே ஆகணும். அப்போ தான் வந்து நமக்கு ஆரி ஒர்க் ரொம்ப நீட் அண்ட் ஃபினிஷிங் கிடைக்கும். ஓகேவா. இதான் நமக்கு வந்து எண்ணாட்டு எப்படி போடுறோன்னு சொல்லலை உங்களுக்குன்னா. ஸோ நான் எண்ணாட்டு வந்து உங்களுக்கு குயிக்காக போட சொல்லித்தரேன். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் அப்கமிங் வீடியோஸில் வந்து நம்ம பார்க்கலாம் எண்ணாட்டு எப்படி போடுறது அப்படின்னு. இல்லை இதிலே நான் வந்து உங்களுக்கு லாஸ்ட்டில் வீடியோ வந்து ஆட் பண்ணிடுறேன் எண்ணாட்டை வந்து நம்ம எப்படி போடுறது அப்படின்னு. எண்ணாட் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணி வச்சிடலாம். ஓகேவா. இது மாதிரி தான் வந்து நம்ம பக்கத்தில் ஸ்டிச்சஸ் போடணும். இதை விட இன்னும் குட்டியாக பக்கத்தில் போட்டோம் அப்படின்னா இன்னும் அழகாக இருக்கும். இது வந்து டபுள் செயின் ஸ்டிச் மாதிரியே இதோட ஃபுல் வீடியோ நான் உங்களுக்கு அப்புறம் தரேன். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இங்கே பாருங்கள். இதுதான் வந்து இப்போ வந்து நான் உங்களுக்கு எப்படி எண்ணாட் போடணும்னு சொல்ல போகிறேன். இது டபுள் செயின் ஸ்டிச். நான் சொன்னேன்ல செயின் ஸ்டிச் வந்து நம்ம லாங்காக போட்டுட்ருக்கோம். பட் ரொம்ப குட்டியாக தான் செயின் ஸ்டிச் போடணும். இது மாதிரி தான் போட்டுட்ருக்கணும் செயின் ஸ்டிச்சு. இது டபுள் செயின் ஸ்டிச். எப்போயுமே ஒரு நெக் பட்டனோட ஸ்டார்டிங் அந்த நெக் நம்ம ட்ரா பண்ணுறோம்ல அப்போ வந்து இதை யூஸ் பண்ணுவோம். இப்போ எண்ணாட் எப்படி போடுறோம் அப்படின்னா எப்பயும் போல் நம்ம த்ரெட்டை மேலே புல் பண்ணி இழுக்கணும். ஓகேவா. இழுக்கிறப்ப நம்ம பக்கத்தில் இருக்க ஸ்டிச் போடுற மாதிரி இழுக்கக்கூடாது. நல்ல லாங்காக இழுத்துக்கணும். இப்போ நல்லா இழுப்ப பாருங்கள். த்ரெட்டை வந்து நல்லா லாங்காக இழுத்துட்டு இப்போ மறுபடி நீடில் உள்ளே புல் பண்ணிவிட்டு வெளியில் த்ரெட்டை ஒன்று எடுக்க போகிறோம். எடுத்துட்டு இப்போ நம்ம ப்ரீவியஸாக ஃபஸ்ட்டு ஒரு த்ரெட்டை லாங்காக இழுத்துருந்தோம்ல அந்த த்ரெட்டை வந்து நம்ம செகண்ட் எடுத்த த்ரெட்டுக்குள்ளே இருந்து வெளியில் எடுக்க போகிறோம். எடுத்து போட்டால் நாட்டு முடிஞ்சு. இவ்வளோ ரொம்ப சிம்பிள் எண்ணாட்டை. இது 3 ஸ்டெப்பு தான். என்னென்னா நம்ம ஒரு ஸ்டிச்சஸ் ஃபினிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா எண்ணாட் கம்ப்ளீட் ஆயிரும். ஆக்சுவலாக இது ரொம்ப சிம்பிள் ஸ்டெப் தான். என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு த்ரெட்டை லாங்காக எடுக்கிறோம். எடுத்துகிட்டு விட்டுறோம். ஓகேவா. அந்த லாங் ஸ்டிச் வந்து லூஸாக எடுத்துருக்கோம்ல அதுக்குள்ளே மறுபடியும் த்ரெட்டை நீடில் வந்து கிளாத்துக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்னொன்று ஸ்டிச்சுக்காக ஒரு லாங் செயின் எடுத்துகிட்டு அந்த லாங் செயின் எடுக்கிறோம்ல அந்த செயின்குள்ளே நீடில் விட்டு ஃபஸ்ட் எடுத்த லாங் செயினை மேலே இழுத்தோம் அப்படின்னா ஸ்டிச் வந்து கம்ப்ளீட் ஆகிரும். ஓகேவா.